ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட்ல இருக்கிற 88 ப்ராப்ளம் மெர்ஜ் சார்ட்டட் அரே தான் ஜாவாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறோம். வித் சிம்பிள் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. இது வந்து இந்த ப்ராப்ளம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம் அண்ட் ஈஸியும் கூட. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு. உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்க்கு. மறக்காம அதை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துல மெர்ஜ் சார்ட்டட் அரேல ஒரு 2 அரே குடுத்துட்டாங்க. நம்1, நம்2ன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சார்ட்டே பண்ணல. டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு அந்த அரேஸ் எல்லாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்னன்னா, நம்1யும் நம்2யும் மெர்ஜ் பண்ணி, அது வந்து டிசெண்டிங் ஆர்டரா இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா, ஒரு டிசெண்டிங் ஆர்டரா இல்லாம அசெண்டிங் ஆர்டரா இருக்கணும் அந்த அரேஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்1 வந்து எம் எலிமெண்ட் சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. நம்2 வந்து என் எலிமெண்ட் சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த கேன்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட். ஏன்னா, அது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு நம்1ல. அத வந்து எம்+என்ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. இத வந்து நம்ம லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோட் பண்ணலாம். வாங்க லாஜிக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லாஜிக்குள்ள போலாம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்1, நம்2 அவங்களே குடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அத இங்க நம்ம போட்டிருக்கோம். நம்1, நம்2ன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஹோல் ப்ராப்ளத்தையும் எத யூஸ் பண்ண போறோம்னா, 3 பாயிண்டர்ஸ் அப்ரோச்ச தான் யூஸ் பண்ண போறோம். என்னென்ன பாயிண்டர்ஸ்னா, ஐ, ஜே, கே இத தான் வந்து 3 பாயிண்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த பாயிண்டர்ஸ வச்சு தான் இந்த ஹோல் ப்ராப்ளத்தையுமே வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி வரணும்னா, அது கீழ குடுத்துருக்கேன் பாருங்க ஒரு அரேல. இப்படிதான் வந்து ஒரு ஃபைனல் சார்ட்டடான அவுட்புட் வந்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 2, 3, 5, 6 ஒரு அரேஞ்ச்டான அவுட்புட் வந்து அவங்களுக்கு தேவை சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஏன் நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் வந்து ஐ, கே, ஜே வந்து இப்படி செப்பரேட் பண்ணியிருக்கேன், அங்கங்க போட்டிருக்கேன்னு. நம்ப ஐய வந்து நம்1ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூக்கு வைக்கணும் நம்ம ஐய. அதேமாரி ஜேவ வந்து நம்2ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூக்கு அப்லோட் பண்ணணும். கேவ வந்து நம்1ல இருக்கிற எம்ப்டி வேல்யூஸா இருக்கிற வேல்யூஸ்க்கு தான் கேவ வந்து லாஸ்ட்ல வைக்கிறோம் நம்ம. ஓகேவா? இந்த மாதிரி 3 பாயிண்டர்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். இஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் ஜேவா இருந்தாதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கே பாயிண்டர்ல வந்து எந்த வேல்யூ கிரேட்டரா இருக்கோ அது வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியலனா கூட எக்ஸாம்பிள் சொல்றேன். அத பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐ வந்து என்னது 3 இருக்கு. அதே ஜே வந்து 6ல இருக்கு. இது கண்டிஷன் செக் பண்ணும். ஐ வந்து கிரேட்டர் தென் ஜேவா, 3 வந்து கிரேட்டர் தென் 6ஆன்னு சொல்லிட்டு செக் பண்ணும். பார்த்தா இல்ல. இல்லாததால என்ன பண்ணும்னா, இப்ப ஜேல இருக்கிற வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கு. அத வந்து கேல இருக்கிற 0க்கு வந்து அப்படியே அப் அப்டேட் பண்ணிடும். பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 0, 0, 6ன்னு சொல்லிட்டு அரே வந்து சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆயிட்ட பிறகு என்ன பண்ணும்னா, இந்த ஜே வேல்யூ வந்து ஹையரா இருந்து அப்டேட் பண்ணதால 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும். 5 கிட்ட வந்துரும். அதேமாரி கே வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டதால, நெக்ஸ்ட்டு வேற எங்க எம்ப்டி ஸ்பேஸோ, அதேமாரி பக்கத்துல இருக்க எம்ப்டி ஸ்பேஸ்க்கு 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும். ஐ வந்து அதே ஸ்டேபிளான இடத்துல தான் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் இருக்கும். இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் பாருங்க. செகண்ட் ஸ்டெப்ல நான் சொன்ன மாரி ஐ 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சு. கே 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சு. ஜே 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சு. கே 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சு. ஐ வந்து ஸ்டேபிளா அப்படியே தான் இருக்கு. இப்ப கண்டிஷன் செக் பண்ணும். ஐ வந்து கிரேட்டர் தென் ஜேவான்னு சொல்லிட்டு. ஐ என்னது 3, ஜே என்னது 5.
3 வந்து கிரேட்டர் தென் 5வா? நோ. அப்ப என்ன பண்ணணும்? ஜேல இருக்கிற வேல்யூ கேல வந்து அப்லோட் ஆகும். ஜேல என்ன இருக்கு? 5. கேல 0. அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடும் 5ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆன பிறகு அரே எப்படி இருக்கும்னா 1, 2, 3, 0, 5, 6 இப்படி வந்து அரே வந்து அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆயிட்ட பிறகு என்ன சொன்னேன்? ஜே வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி கே வந்து எங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அங்க 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இது செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அந்த மூவ்மெண்ட்லாம் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆன பிறகு பாயிண்டர்ஸு இப்ப திருப்பியும் கண்டிஷன் செக் பண்ணோம். I வந்து கிரேட்டர் தென் J1. Iல என்ன வேல்யூ? 3 இருக்கு. 3 வந்து கிரேட்டர் தென் 2 சொல்லிட்டு செக் பண்ணோம். அப்ப 3 வந்து கிரேட்டர் தென் 2 தானே? எஸ். அப்ப என்ன பண்ணணும்னா, Iல இருக்கிற வேல்யூ தான் Kல போயிட்டு ஸ்டோர் ஆகும். Iல என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 தான் அந்த 0க்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அரே வந்து இப்படிதான் இருக்கும். 1, 2, 3, 3, 5, 6ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடும் இப்ப. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணும்? இப்ப I தானே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அதனால I வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் போகும். K வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் போகும். J அப்படியே கான்ஸ்டன்ட் ஸ்டேபிளா தான் இருக்கும் அதே இடத்துல. நெக்ஸ்ட் இப்ப I 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிடுச்சு. J அதே இடத்துல இருக்கு. K 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்திருக்கு. இப்ப I வந்து செக் பண்ணும். I வந்து கிரேட்டர் தென் J1. 2 வந்து கிரேட்டர் தென் 2 செக் பண்ணும். இல்ல. அப்ப என்ன பண்ணும்னா, Jல இருக்கிற வேல்யூ தான் Kல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு நம்மளுக்கு எப்படி வரும்? 1, 2, 2, 3, 5, 6 இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சோ அது வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப J வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. J வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சுன்னா, அவுட் ஆஃப் த லூப் வந்துரும். எந்த ஒரு ஐட்ரேட் பண்றதுக்கு வேல்யூஸ் இல்ல. அப்ப வந்து இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும். டெர்மினேட் ஆகுறதால நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு இதுவரைக்கும் குடுத்திருக்க வேல்யூ வந்து சார்ட்டடா இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ரோகிராம வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ரன் பண்ணி நம்மளுக்கு காமிக்க வேண்டிய அவுட்புட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிடும். இதுதான் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல பார்த்த ஆக்சுவல் அவுட்புட் 1, 2, 2, 3, 5, 6 இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் மட்டும் நல்லா புரிஞ்சுச்சுனாவே போதும். நம்மளால ஈஸியா வந்து கோட வந்து கிராக் பண்ணிடலாம். எப்படின்னா, இப்ப நான் லீட் கோட்ல வந்து சொல்லி தரேன். வாங்க போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து லீட் கோட்ல இருக்கிறோம். இதுல தான் வந்து இப்ப லாஜிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாவே கோட் வந்து சிம்பிளா வந்துரும். வாங்க நான் உங்களுக்கு இந்த கோட வந்து லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் இது எழுதிட்டோம். நெக்ஸ்ட் மெத்தட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம லாஜிக்ல பார்த்த மாரி 3 பாயிண்டர்ஸ இங்க இனிஷியலைஸ் பண்றோம். என்னென்னன்னா I, J, K இத 3த்தையுமே இனிஷியலைஸ் பண்றோம். நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? அதான் வந்து நம்1 வந்து m1னும், நம்2 வந்து n-னும் அது 2த்தையும் மெர்ஜ் பண்ற இதுவ வந்து m+n-ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I = m-1. m-1 ஏன்னா m வந்து நம்ம லாஜிக்ல பார்த்த மாரி m3ன்னு குடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. அத வந்து -1 பண்ணோம்னா நம்மளுக்கு 2ன்னு வருதா? 2ன்னு வந்த பிறகு நம்ப ஐய வந்து எங்க பிளேஸ் பண்ணணும்னா, செகண்ட் இண்டெக்ஸ்ல நம்1ல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ்ல பிளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து j = n-1. n-ம் வந்து 3ன்னு குடுத்துட்டு இருக்காங்களா அந்த எக்ஸாம்பிள்ல. இப்ப வந்து 3 - 1 2. 2னா அப்ப j jவ வந்து நம்2ல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணணும். இப்ப k = m+n-1ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, m+n என்னது? 3 + 3 6. 6 - 1 5. 5 அப்பனா நம்1ல இருக்கிற 5த் இண்டெக்ஸ்ல வந்து kவ வந்து பிளேஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணிக்கணும்னா, j வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ல இருக்கா சொல்லிட்டு வைல் லூப்ல செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு. நெக்ஸ்ட் வைல் லூப்க்குள்ள இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இஃப்ல என்ன சொல்றோம்? ஜேவ செக் பண்ணா இதுல ஆல்ரெடி இதுல செக் பண்ணிக்கிறோம். வந்து ஐயும் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 0வா இருக்கான்னு சொல்லிட்டு அண்ட் என்ன பண்றோம்? நம்ம அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா லாஜிக்ல I வந்து கிரேட்டர் தென் ஜேவா இருக்கா? நம்1 ஆஃப் I வந்து கிரேட்டர் தென் நம்2 ஆஃப் ஜேவா இருக்கா சொல்லிட்டு இதுதான் கண்டிஷனே.
இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா, என்ன பண்ணும்னா, கேக்குள்ள வந்து ஐல இருக்கிற வேல்யூவ வந்து போட்டுரும். அதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. நம்ஸ் ஒன் ஆஃப் கே வந்து ஈக்குவல் டூ நம்ஸ் ஒன் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஐல இருக்கிற வேல்யூ கேக்குள்ள வந்துருச்சு. கேக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐல இருக்க வேல்யூ வந்துருச்சுன்னா, ஐய வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் அதான் வந்து டிக்ரிமென்ட் ஆயிருக்கு. கேவும் 1 ஸ்டெப் டிக்ரிமென்ட் ஆயிருக்கு. டிக்ரிமென்ட்னா லாஸ்ட்ல இருந்து முன்னாடி கம்மியாயிட்டே வர்றது தான் டிக்ரிமென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் இஃப்க்குள்ள இந்த கண்டிஷன் குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எல்ஸ்க்கு வரோம். எல்ஸ் பார்ட்ல என்ன பண்றோம்? திருப்பியும் அங்க வந்து நம்ம ஐய வச்சு பார்த்தோம். இங்க வந்து ஜே வச்சு பார்க்குறோம். ஜே வந்து கிரேட்டர் தென் ஐயா இருந்ததுன்னா, ஜேவ வந்து கேக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். கேக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு, கேவ வந்து டிக்ரிமென்ட் பண்ணிக்கிட்டு, ஜேவ வந்து டிக்ரிமென்ட் பண்ணிக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட் இத வந்து நம்ப ரன் பண்ணோம்னா, நம்மளுக்கு எல்லா கேஸுமே வந்து அக்செப்டட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான லாஜிக்கோட இந்த கோட வந்து நம்ப இந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதும் நம்ப. கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இவ்வளோதான் சிம்பிளான கோடு. உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை பை. கீப் லேர்னிங்.